வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறவர். கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறவர். அன்பானவர்களே, வயது முதிர்ந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய கட்டளையின்படி பெத்லெகேமுக்கு வருகிறார். ஆண்டவர் சொன்னார், பெத்லெகேமுக்கு போ, அங்கே ஒரு பலி விருந்து ஆயத்தப்படுத்து, பட்டணத்து மனுஷர்களை மூப்பர்களை கூப்பிடு, முக்கியமாக ஈசாயை கூப்பிடு, அவருடைய குமாரர்களை கூப்பிடு. ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதுனால இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வல்லமையான தீர்க்கதரிசி, வெளிப்பாடு நிறைந்த தீர்க்கதரிசி, எதையும் சரியாய் செய்கிற தீர்க்கதரிசி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு பெத்லெகேமுக்கு வருகிறார். அப்படியே மூப்பர்கள் எல்லாம் ஓடி வந்து, ஐயா என்ன காரியமா வர்றீங்க, சமாதானம் தானா? எஸ், சமாதானம் தான், உங்க ஊருக்கு நல்லது நடக்க போகுது. அப்புறம் ஐயா என்ன செய்ய போறீங்க? நான் ஒரு விருந்து ஏற்பாடு பண்றேன், எல்லாரும் வாங்க. எல்லோரும் வந்து விட்டார்கள். சகல மூப்பர்களும் கூடி விட்டார்கள். முக்கியமா ஈசாயின் குடும்பத்தை கூப்பிடுங்க. ஈசாய், உன் குமாரர்கள் அத்தனை பேரும் கூட்டிட்டு வா. அவ்வளவு பேர் வந்தாச்சு. இப்போது கர்த்தர் சொல்றாரு, இவர்களில் ஒருவனை எதிர்காலத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற சாமுவேல் தீர்க்கதரிசி யார் மேல வைக்க போறாரு? குடும்ப தலைவன் பெயரை மட்டும் சொல்லிட்டார், ஈசாயின் பிள்ளைகள். வரிசையா ஒவ்வொரு மகனா வர, ஒவ்வொரு மகனாக வருகிறார். கர்த்தர் சொன்னார், இவனை நான் புறக்கணித்தேன், இவனை நான் புறக்கணித்தேன், இவனை நான் புறக்கணித்தேன். இவன் அந்த ஆள் அல்ல, இவன் இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல, இவன் ராஜாவாக வர முடியாது, இவன் தலைவனாக வர முடியாது, இவனை நான் மேன்மைப்படுத்த முடியாது, இவனை சிங்காசனத்தில் வைக்க முடியாது, இவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியாது, இவனுக்கு ஆளுகையை கொடுக்க முடியாது, இவனுக்கு அதிகாரத்தை கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் புறக்கணிச்சுக்கிட்டே போறார். 7 பிள்ளைகள் இருந்தாங்க, 7 பேரையும் புறக்கணிச்சுட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரே குழப்பம். ஈசாயை பார்த்து கேட்கிறார், இன்னும் யாராவது இருக்கிறாளா? ஆமையா, எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அதான் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு, ஏழையா பிறக்கலாம், இளையவனா பிறக்கப்படாதான். நல்ல தமிழ், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற ஞானிகள் சொல்ற ப்ராவர்பெல்லாம் விட நம்ம பழைய ஆட்கள் தமிழர்கள் நல்ல நல்ல வார்த்தை சொல்லி வச்சிருக்காங்க. ஏழையா பிறந்துடலாமா, முன்னேறிடலாமா? யாரா பிறந்துடக்கூடாது? இளையவனா பிறக்கப்படாது. ஏன்னா மூத்த பிள்ளை 1, 2, 3, 4 வரைக்கும் அப்பா அம்மா உத்து உத்து பார்த்து நல்லா வளர்த்துருவாங்க. 4க்கு அப்புறம் பிறக்கிற யாருக்கும் ராசியே கிடையாது. அவன் நகராட்சியில் படித்த அண்ணன், ஏபிசியில் தெரிஞ்ச அண்ணன், தெரியாட்ட அண்ணன், கடைசியில் இந்த வீட்டில் 8 ஆம்பளை பிள்ளை. ஆகவே 8வது பையன் குலத்தொழில் செய்கிறார். குலத்தொழில் என்ன? அப்பாவுக்கு ஆடு மேய்க்கிறார். மழைக்கோ வெயிலுக்கோ காற்றுக்கோ புயலுக்கோ மழைக்கோ பள்ளிக்கூடம் ஒதுங்க வாய்ப்பே இல்லை. ஏபிசிடியும் தெரியாது, ஆனாவனாவும் தெரியாது. அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இவள் எல்லாரையும் நான் புறக்கணித்தேன். அப்பதான் சொல்றாரு, அப்ப இன்னும் யாராவது இருக்காங்களா? எல்லோருக்கும் இளையவன் ஒருவர் இருக்கிறான். அப்பாவே அற்பமா சொல்றார், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், குரல் தொழில் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை அழைப்பேன், அவன் வருவர நான் பந்தி இருக்க மாட்டேன். வந்தான் பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இவன் தான், இவன் மேல் இந்த அபிஷேகத்தையும் இந்த ராஜ பதவியையும் இந்த மேன்மையையும் இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த கனத்தையும் இந்த புகழையும் இந்த எதிர்காலத்தையும் இவன் சிரசின் மேல் வை. மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறது இல்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ, இதான் இன்றைய செய்தி. கர்த்தரோ, ஆசீர்வாதத்தை தேடி ஆராதனைக்கு வருகிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வருகிறார். யார் மேலே வைக்கிறார்? இதயத்தை பார்க்கிறார்.
இந்த வசனம் நீங்கள் இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்குங்க. ஹேண்ட்ஸமாக பார்க்காத, முகம் பளபளன்னு பியூட்டி பார்லர் போய், அழகு நிலையம் போய், நேச்சுரல் போய், டை அடிக்க வேண்டியதெல்லாம் டை அடித்து, மை அடிக்க வேண்டியதெல்லாம் மை அடித்து, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவ வேண்டிய முகத்தெல்லாம் கழுவி, டெட்டால் போட்டு கழுவ வேண்டிய முகத்தெல்லாம் கழுவி, முகம் ரொம்ப பாலிஷாக இருக்கு. கத்த சொல்ற, நோ, நான் இந்த முகத்தை பார்த்து ஏமாறுறவன் கிடையாது. ஸ்ட்ரக்சரை பார்க்காதே, அட்டே அப்பா தோள்பட்ட மார்பு எல்லாம் அப்படியே படர்ந்த மார்பு, ஆமா உயர்ந்த தோள்கள், தண்டால் குஸ்தி பஸ்தி எல்லாம் போட்டு கரலா கட்டையெல்லாம் சுத்தி அப்படியே படர்ந்த மார்புகள், திரண்ட தோள்கள், தோதிரம் வரிசையா 7 பேர் வாரான். ஆண்டு சொல்றாரு, இந்த தோள்பட்டையை நான் பார்க்கிறவன் அல்ல, இந்த மார்பெல்லாம் நான் பார்க்கிறவன் அல்ல, தோதிரம் நான் எதை பார்க்கிறவன், உள்ளே ஊடுருவி இருதயம் எப்படி இருக்கு அதைத்தான் நான் பார்க்கிறவன். ஸ்தோத்திரம். அப்புறம் சொல்றாரு, ஹைட்டை பார்க்காதங்க. பைபிள் படி வளர்த்தியா இருக்கிறது அழகுங்க. பைபிள் படி, பைபிள் இலக்கணப்படி எது அழகு? நல்லா டாலா இருந்தா அது அழகு. ஏன்னா இதுக்கு முந்தின ராஜா சவுல் எப்படி இருந்தாரா? நல்லா டாலா இருந்தாரா. சமஸ்த இஸ்ரவேலும் அவன் தோளுக்கு சமன் ஒருவனும் இல்லை. இவர் அதுக்கு மேல எல்லாரும் நிப்பாட்டினா தோளுக்கள் இருப்பான், அதுக்கு மேல இவர் தலை இருக்கு, அதுக்கு மேல ஒரு அடி உயரம். எல்லா இஸ்ரவேலோட பைபிள் படி அது அழகு. ஆனா சொன்னாரு, அதே மாதிரிதான் அந்த 7 ஆண் மக்கள். இந்த டால் ஃபிகரை நான் பார்க்கறது இல்லை, ஸ்ட்ரக்சரை நான் பார்க்கறது இல்லை, ஹேண்ட்ஸமை நான் பார்க்கறது இல்லை, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கறது இல்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பார், அதாவது அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பார்ப்பார். கத்தரோ 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 ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர், கத்தர் உங்களோட தீர்க்கதரிசனமா பேசுறார். உங்க இருதயம் எப்படி இருக்கு? இன்றைக்கு ஆண்டவர் அபிஷேகத்தோடு வருகிறார், ராஜ பதவியோடு வருகிறார், மேன்மையோடு வருகிறார், ஐஸ்வர்யத்தோடு வருகிறார், எல்லாத்தையும் கொண்டு வரார். எல்லாம் நமக்காக தான், எல்லாம் நமக்காக தான். ஆனா யார் மேலே வைப்பார்? முகத்தை பார்த்தல்ல. யாரை பார்க்குது? இதயத்தை பார்க்கிறார். I cannot see, I don't see the outward appearance. இந்த வெளியே இருக்கிற தோற்றத்தை பார்த்து நான் ஏமாறுற ஆள் இல்லை. கவனிங்க, சைக்காலஜி சொல்லுகிறது, சைக்காலஜி மனோ தத்துவ நூல் சொல்லுது, இந்த அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் இருக்கு பாருங்க, அதுல 5% மனுஷன் தான் வெளியே தெரியுறாங்க. அப்பா இதுக்கு நம்ம படுற பாடு. ஒருவர் எப்படிப்பட்டவர், who is he, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்ற இன்னர் மேன் பர்சனாலிட்டி, த இன்டெகிரிட்டி ஆஃப் த ஹார்ட், இதயத்தின் உத்தமம், உள்ளான ஆழத்துவம் 95% உள்ள இருக்கு. அதை மனுஷன் பார்க்கவே முடியாது. சைக்காலஜி சொல்றது கவனிங்க. எவ்வளவுதாங்க பார்க்க முடியும்? 5%. ஆகவே இவ்வளவோ நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, ராஜ மேன்மையை பெற்றுக்கொள்ள, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள, என்னென்ன வேணுமோ எல்லாம் பெற்றுக்கொள்ள, என்னென்னமோ வெளியே நாம் செய்யற அத்தனை பிராக்டிஸும் எவ்வளவுதான் வெளியே தெரியும்? மனிதர் பார்வையில் எவ்வளவுதான் தெரியும்? 5%. இங்கதான் சாத்தானுடைய வஞ்சகம் இருக்குது பாரு. நம்ம நிறைய முறை இதை பார்த்தாங்க ஏமாந்து போயிடும். மனுஷன் சொல்லுங்களேன், முகத்தை பார்க்கிறான். எவ்வளவு சதவீதம் தான் பார்க்க முடியும்? 5%. பைபிள் வச்சிருக்காங்க, பாட்டு புத்தகம் வச்சிருக்காங்க, சோதரங்காங்க, பார்க்க ரொம்ப பக்தி வினயமா தெரியுது. எவ்வளவு % தான் இது? எத்தனை % தான்? உங்களை எவ்வளவுதான் நாங்க பார்க்க முடியும்? வெளி உலகத்தில் பாஸ்டர்கள், பரிசுத்தவான்கள், உங்க மேனேஜர், உங்க முதலாளி, நீங்க யாரை பார்த்தாலும் எவ்வளவுதான் பார்க்க முடியும்? நீங்க என்ன இன்டர்வியூ வச்சாலும் எவ்வளவுதான் அறிய முடியும்? அவற்றிருக்கிற இன்னர் மேன் பர்சனாலிட்டியை ஒரு நாளும் நீங்களும் நானும் பார்க்கவே முடியாது. 95% உள்ளே இருக்கிறது, 5% தான் வெளியே இருக்கு. ஆகவே சைக்காலஜி சொல்லுகிறது, இந்த 5% வெளியே தெரியுது பாருங்க, இது பேர் தான் கான்சியஸ் லெவல். இந்த 95%, 95% வெளியே தெரிய மாட்டேங்க பாருங்க, அது பேரு அன்கான்சியஸ் லெவல். அப்படின்னா உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது. ஹல்லேலூயா.
எனக்கே நான் யாருன்னு. ஆமாங்க, எனக்கு இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்த உடனே நொறுங்கி போயிட்டேன். ஏசப்பா, நான் யாருன்னு எனக்கே தெரியாது. காரணம், இந்த 95% எதுக்குள்ள இருக்கு? மயக்க நிலைக்குள் இருக்கிறது. எதுக்குள்ள இருக்கு? ஒருத்தன் மயங்கிட்டான்னா அவன் சொஸ்த புத்தியில இருக்கிறது இல்லைங்க, சப்கான்சியஸ் ஆயிடுறான். அவனுக்கு சொஸ்த புத்தி இருக்கிறது இல்லை. அவனுக்கு என்ன நடக்குன்னு அவனுக்கே தெரியாது. இதே மாதிரிதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. ஆகவே நமக்கே நாம யாருன்னு தெரியாதுங்க. உபாகமம் 8:2 படிங்க. தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். அல்லேலூயா. இன்னொரு படிங்க. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். எல்லாம் சொல்லுங்க. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். உன் இருதயத்தில் உள்ளதை சொல்லுங்க. உன் இருதயத்தில் உள்ளதை. நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாது. அதான் இன்னர் மேன் பர்சனாலிட்டி. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா, இயேசு ராஜா வருவா. இன்னும் அவர் வந்துட்டாரு, பறக்க முயற்சி தான் முடியல. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு பாருங்க. இந்த வனாந்தரம், இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே உன்னை நடத்தினேன். அப்பா, 40 நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய இந்த கானான் தேசத்துக்கு இந்த ஜனத்தை எத்தனை வருஷமா சுத்தி சுத்தி வருவோம், தரையை தொடுவோம். சின்ன பிள்ளைகள் விளையாண்டோம்ல, சுத்தி சுத்தி வருவோம், தரையை தொடுவோம். எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஒரே இடத்துல இதே இடத்துல சுத்தி 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 சுத்தி. எதுக்கா? ஹலோ பிரதர், நீ யாரு, உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு நீ அறிஞ்சுக்கோ, உடனே கானானுக்குள்ள கால் வச்சிடலாம். ஆனா 2 பேருக்கு மட்டும்தான் நான் யாரு, என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யோசுவாவும் காலேப் மட்டும் தான் தெரிஞ்ச ஒழிய பல லட்சம் பேருக்கு இதுக்காக தான் ஆண்டவர் சுத்தி வரைக்கிறார். 40 வருஷமா இந்த வனாந்தரத்துல உன்னை சுத்தி நான் நடக்க வைத்தேன். எதுக்கு தெரியுமா? உன் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நீ அறிய வேண்டும். இந்த காலை வேளையில இதயம் நொறுங்கி நானும் நீங்களும் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்குள்ள இறங்கி அசைவாடுங்க. நான் யார்? என் இருதயம் உத்தம இதயம் தானா? 101 சங்கீதம் 2வது வசனம் படிங்க. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பே. எப்பொழுது என்னிடத்தில் வருவி, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவே. எல்லாரும் கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதின் இதயத்தை பார்க்கிறார். தாவீதின் இருதயம் என்ன இருதயமா? உத்தமமான இருதயம். இன்டெகிரிட்டி ஹார்ட், upright heart. உத்தமமான இதயம். எதுங்க உத்தமா? what is the meaning? upright. what is the meaning? integrity. யோபு 2:9 யோபின் மனைவி சொல்றா, புருஷனை பார்த்து, இன்னும் ஏன் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீர். what is the meaning? integrity. what is the meaning? upright heart. dependence upon God only. that is upright. that is integrity. எது உத்தமா? தேவனையே பார்த்து கொண்டிருக்கிற இருதயம். அதான் என்ன இருதயம்? உத்தம இருதயம். எல்லாம் இங்க கவனிங்க. நம்முடைய இருதயம் யாரையே பார்த்துட்டு இருக்கணும் சொல்லுங்க. அதுதான் அவளுக்கு கோபம் வந்துட்டு, என்ன நீர் எல்லாம் போயிருச்சு, இன்னும் ஸ்தோத்திரம் முகம் தேவனையே பார்த்துட்டு இருக்கு. தேவனை விட்டு உம்முடைய முகத்தை திருப்பும். அதான் அவ சொல்லி கொடுத்தது. அதான் சாத்தானுடைய டிசெப்ஷன். ஏன் இன்னும் தேவனையே பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஏன் உங்களுடைய இருதயம் தேவனையே நோக்கிட்டு இருக்கு? வேண்டாம், இனி என்ன ஆண்டவர் வேணும்? இவ்வளவு நடந்த விற்பாடு இனி என்ன கர்த்தர்? உங்க முகத்தை திருப்புங்க. அவன் சொன்னான், நோ, என் உத்தமத்தில் இன்னும் நான் உறுதியாயிருப்பேன். இன்னும் நீயே ஒரு நாள் என்னை விட்டுட்டு ஓடிட்டாலும் நான் என் உத்தமத்தை விட்டு விலகேன். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. இந்த காலவேளையிலே தாவீதின் இருதயம் நமக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், உங்களுக்கு வேண்டும். நேற்று முழுதும் நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரே, இத்தனை வருஷமா நான் உமக்காக வாழ்ந்திருக்கேன். என் இருதயம் எப்படிப்பட்டது நான் அறிய வேண்டும், நீங்கள் அறிய வேண்டும். நம்மை நாம் வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது, ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி இந்த 40 வருஷமும் இந்த வனாந்திரத்தில் ஒன்ன சுத்தி சுத்தி நடக்க வைக்கிறேன்ப்பா. ஆசீர்வாதம் பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு எட்டு வச்சா கானான் தேசம். ஆசீர்வாதம் அருகில் இருக்கிறது. உன் கையை நின்று எடுத்துக்கலாம். ஏன் அது கிடைக்கவில்லை? ஏன் அது தூரமாய் போகிறது? உன் இருதயம். இந்த காலவெளியிலே தாவீதின் இதயம் போல என்ன இருதயமா இருக்கணும்? உத்தம இன்டெகிரிட்டி ஹார்ட், அப்ரைட் ஹார்ட், ஆண்டவரே நோக்கி பார்க்கிற இதயம். அதான் உத்தமமான இருதயம். ஸ்தோத்திரம். மீண்டும் சொல்லுகிறேன், கவனிங்க. இந்த மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறான். இந்த முகம் அல்லது அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் இருக்கு பாருங்க, அது ஒரு ஐஸ்பர்க் போல. ஐஸ்பர்க்னா என்னங்க? ஒரு பிரம்மாண்டமான ஒரு பனி மலை இருக்கு. அது கார்பன் டை ஆக்சைடு உஷ்ணத்தினால உருகி ஒரு பேப்பர் போல, ஒரு பேப்பர் படலம், ஐஸ் படலம் அப்படியே கடல்ல வந்து அப்படி மேலே விழுகுது. நான் அந்த பெர்கனுக்கு போகும்போது அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கு மேலே பறந்து போகும். அப்போ அந்த KLM ஃப்ளைட் என்று சொல்லக்கூடிய ஸ்காண்டினேவியன் ஏர்வைஸ் சில நேரம் ரொம்ப தாழ்வாக போகும். அப்படி பார்த்தா அந்த மேலே படர்ந்திருக்கிற அட்லாண்டிக் சமுத்திரத்தில் படர்ந்திருக்கிற அந்த பனி படலம் பாருங்க, பேப்பர் மாதிரி தான் இருக்கும். வெள்ளை விளையேன்னு சமுத்திரம் முழுதும் எப்படி இருக்கும்? வெள்ளை விளையன்னு. எவ்வளவு கனம்? ஒரு பெட்ஷீட் கனம் தான். ஆமாம். தூசியே இல்லாமல், நுரையே இல்லாமல், அழுக்கே இல்லாமல், மீனே தெரியாம மேலே முழுதும் வெள்ளை விளையேன்னு ஒரு பனி படலம், ஒரு பெட்ஷீட் கணத்துல. ஓ, இவ்வளவு நல்லா இருக்குன்னு காலை வச்சோம், அது தர மாதிரி வேற தெரியும், மண்ணு மாதிரி தான். டபக்குன்னு கீழே போயிடுவோம். அட்லாண்டிக்கு 7 மைல் 8 மைல் 9 மைல் ஆழம். உள்ள முழுது என்ன தெரியுமா? கொடிய ஜந்துக்கள் செத்து போவோம். இந்த கீழே இருக்கிறதாங்க நம்முடைய இருதயம். மேலே இருக்கிற அந்த அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் இருக்குல்ல, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை, வெள்ளை சேலை, முடியை இழுத்து முடிகிறது, 6 மணி வால் கிளாக் மாதிரி சோதிரம் சோதிரம் சோதிரம், பிரேசுலாம், பேசாத என் பரிசுத்தம் போயிடும், தோத்திரம் பண்ணாத பரிசுத்தம் போயிடும், கை கொடுத்தா என் பரிசுத்தம் ஏன்றது உனக்கு வந்துடும், தோத்திரம். இந்த மாதிரி ஒதுங்கி இருக்கிற புத்தர் பரிசுத்தம் எல்லாம் பனி படலம். நம்பி கால் வச்சோம் பாதாளத்துக்குள்ள கொண்டு போயிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த மேலாப்பில் இருக்கிற வெள்ளை நிறம் இருக்குல்ல, ஐஸ்பர்க் பனிப்படலாம், அதை நந்து என்ன செய்யக்கூடாது? ஏமாறக்கூடாது. கர்த்தர் ஏமாறுறவள் அல்ல. அந்த பனிப்படலத்துக்கு உள்ளே இருக்கிற அழுக்கும் நுரையும் நிறைந்திருக்கிற அந்த தண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ அந்த இருதயம் எப்படி இருக்கணும்? மேலே எப்படி வெள்ளை இருக்கோ அது போல கீழே எப்படி இருக்கணும்? அது ஒரு அற்புத மாற்றம் இயேசுதான் செய்ய முடியும். சிருஷ்டிக்கிற தேவன் தான் செய்ய முடியும். இந்த வேளையிலே நீங்கள் ஜெபத்தோடு இருங்கள். கர்த்தர் இந்த செய்தியின் முடிவுக்குள்ளாக நாம் எல்லாருடைய இருதயத்தையும் மேலே மட்டுமல்ல வெள்ளை முழு கடல் ஜலமும் யாரா மாறணும்? வெள்ளையா மாறணும். இதயம் முழுவதும் வெள்ளையா மாறணும். அப்ரைட் ஹார்ட், இன்டெகிரிட்டி ஹார்ட், உத்தம இருதயம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. அதனால தாங்க நிறைய பேர் முட்டி முட்டி ஜெபம் பண்றோம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோம், உபாசம் எடுத்து ஜெபம் பண்றோம், ஓடி ஓடி வந்து ஜெபம் பண்றோம், என்னென்னமோ பக்தி வினயமா பண்றோம். ஆசீர்வாதம் இல்லை. ஏன் அது தாண்டி போகிறது? ஏன் அது தாமதிக்கிறது? 40 வருஷமானாலும் கானான் தேசத்துல வாக்குத்தத்த பூமியில கால் வைக்க முடியலையே. 40 நாள்ல கிடைக்க வேண்டியது ஏன் 40 வருஷமானாலும் கிடைக்கல? பிரதர், சிஸ்டர், உங்க இருதயம் உத்தம இருதயமாக, தெய்வீகமாக, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால ஒரு அற்புதமான மாற்றம், அற்புத சிருஷ்டிப்பு வர வேண்டும். ஆகவே உங்களை தாழ்த்தி ஜெபத்தோடு செய்தியை கேளுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை தாவீது இதயம் போல உத்தம இருதயமாக மாற்றிருங்கப்பா, மாற்றிருங்கப்பா. முதலாவது ஒரு 4 பேருடைய இதயத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். முதலாவதாக
ஒரு யங் ரூலர், ஒரு 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 தலைவன். மார்க் 10ஆம் அதிகாரம் பைபிள் எடுத்து தயவு செய்து பாருங்க. முதலாவதாக ஒரு மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இப்போ நான் வாசித்துட்டே வரேன், படிச்சுக்கிட்டே வாங்க. 17 பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? யங் ரூலர், யங் லீடர் என்று வேற சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கேன். ரோமன் கவர்மெண்ட்ல ஒரு நல்ல ஒருவேளை கலெக்டராக இருந்திருக்கலாம், கவர்னராக இருந்திருக்கலாம், நல்ல பொசிஷன் உள்ள ஒரு மனுஷன். இவருடைய செயல்களெல்லாம் வெளியே பார்த்தா வெள்ளவிளையர்னு இருக்கு. இருதயம் தான் சரியில்லை, இருதயம் உத்தமமா இல்லை. இப்ப நான் ஒவ்வொன்றா விலைக்கு சொல்ல பாருங்க. ஓடி வந்து அப்படின்னா அப்ப ஆண்டவர் காரியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கான், உற்சாகமா இருக்கான். அவருக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு, முழங்கால் படிட்டுனா தாழ்மையுள்ளவன் அப்படின்னு அர்த்தம். நல்ல போதகரே அப்படின்னா நம்ம ஆண்டவரை ரொம்ப மதிப்பு மரியாதையுமா அழைக்கிறார். இவெல்லாம் நல்ல காரியம்தான். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒரு காரியத்தை, வாழ்க்கையில பிரதானமான ஒரு காரியத்தை ஆண்டவற்றை அவன் கேட்டான் பாருங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, மோசே எழுதி கொடுத்திருக்கிற 10 கட்டளைய நீ கைக்கொள் மகனே அப்படின்னாரு. உடனே அவன் அதுக்கு பதில் சொல்றான் 20ஆம் வசனத்துல, போதகரே இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கேன். அப்படின்னா 10 கட்டளைய அப்படியே கீழ்ப்படுகிற ஒபீடியன்ட் மேன். வெளியே பார்த்தா அட்டே அப்பா என்ன பக்தன், என்ன பரிசுத்தவான், இவன் ஆசீர்வதிக்க நம்முடைய ஆண்டவருக்கு என்னங்க தடை? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ வெளியே இருக்கிற பனிப்படலத்தை அல்ல, அந்த போர்வைக்கு அடியில் இருக்கிற 5 மைல் 6 மைல் ஆழமுள்ள சமுத்திர ஜலத்தை பார்க்கிறார். அதுல எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு நுர, எத்தனையோ உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட இவ்வளவு கால வரைக்கும் எவ்வளவு பாசி, எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு ஆகாய தாமரை எல்லாம் உள்ள கிடக்கு. அதை பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னார் 21ஆம் வசனத்துல, இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஒரு குறை உண்டு. அதாவது இருதயம் சரியில்லை. வெளியே பார்க்க நீ இவ்வளவு 5 விதமான நல்ல பக்திக்குரிய ஒரு வெளிப்படையான அநேக நல்ல காரியம், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆனா உன் உள்ள இருக்கிற இதயம், நான் உன்னை ஆசீர்வதிக்கத்தக்க இதயமாக இல்லை. உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரர் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிவடைந்து துக்கத்தோட போய்விட்டான். ஏசுநாற்ற வந்துட்டு துக்கத்தோட போன ஒரே ஆள் இவர் தான். இந்த வசனத்தை நீங்க மேலோட்டமா பார்த்தா, ஓ அப்ப பணக்காரன் கத்துட்டு வரக்கூடாதோ? நோ. ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவருக்கு வேண்டும், கோடீஸ்வரர்கள் ஆண்டவருக்கு வேண்டும், பட்டாசு முதலாளிகள், அச்சுத்தொழில் முதலாளிகள், பிசினஸ் மேன்கள் கத்தருக்கு வேண்டும். ஐஸ்வர்யவான்களை கத்தர் வெறுக்கலங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இவன் இருதயம் கத்தர் மேல வைக்காம எது மேல வச்சிருக்கான்? ஐஸ்வர்யத்தின் மேல வச்சிருக்கான். அதான் தப்பு. ஐஸ்வர்ய விருத்தியானால் உங்கள் இதயத்தை அதன் மேல வைக்காதீர்கள். அதுதான். ஆகவே எத்தனை கோடிகளும் நமக்கு இருக்கலாம், கோடியோடியாய் நீங்கள் சம்பாதிக்கலாம், அடுத்த அமெரிக்கன் பிரசிடென்டாவே நீங்கள் மாறலாம். நீங்கள் வாழ்க, நீ கொற்ற வாழ்க, குலம் கோத்திரமாய் வாழ்க. கிளாடியா கிளின்டனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் அமெரிக்கன் பிரசிடென்டாக கூட ஆகலாம். அது தப்பில்லை. உங்க இதயம் அது மேல இல்ல, யார் மேல இருக்கணும்? சொல்லுங்க. உத்தம இருதயம் என்றால் என்ன? டிபெண்டன்ஸ் அப்பான் ஜீசஸ் ஒன்லி. எல்லாம் இருக்கட்டும், நல்லது. உங்கள் இதயம் யார் மேல சார்ந்திருக்கணும்? ஏசு. ஏசு அவன் ஆஸ்தி உள்ளவனாய், மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்டு மனமடிவடைந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அடுத்த வசனம், சீசருடைய வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல், நல்லா போட்டிருக்கு, ஐஸ்வர்யத்தின் மேல். பைபிளை பாருங்க, 24ஆம் வசனம், ஐஸ்வர்யத்தின் மேல்
நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாய் இருக்கிறது. முடியாதுன்னு சொல்லல, கஷ்டம். ஆகவே இந்த காலவெளியிலே நம்முடைய இதயத்தை தூக்கி இயேசுவின் மேல் வைங்க. அதாங்க உத்தம இருதயம். அப்படிப்பட்டவங்க மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், அபிஷேகம், பட்டம், பதவி, மேன்மை, சிங்காசனம், பிள்ளை செல்வம், பங்களாக்கள், கார்கள் எல்லாம் இயேசு தருவார். பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் நம் ஏன் தாண்டி போகிறது? ஏன் தள்ளி போகிறது? ஏன் தாமதமாகிறது? ஏன் வாக்குத்தத்த பூமியிலே தேவப்பிள்ளை கால் வைக்க முடியல? உங்கள் இருதயத்தில் உள்ளதை நீங்கள் அறியுங்கள். உங்கள் இருதயம் எங்க இருக்கிறது? ஒன்று, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்முடைய இருதயம் வைக்க கூடாது. இரண்டாவதாக ஒரு வசனம் படிங்க. 2 நாளாகமம் 16:9 படிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தர் தம்முடைய வல்லமை யாருக்கு அனுப்புகிறார்? உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு. பூமி எங்கும் உலாவுகிறார், சபை முழுதும் உலாவுகிறார். கிளப்படிங்க. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் முதற்கொண்டு உமக்கு நேரிடும். ஆசா ராஜாவை குறித்து கர்த்தர் சொல்றார். ஒரு தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பேசுறார். பிரதர் ஆசா, உன் இருதயம் உத்தமமா இருந்தா தேவனுடைய ஆசீர்வாத சம்பூர்ணமாய் உனக்கு உண்டு. நீர் மதி இல்லாம இந்த நேரத்தில் நடந்துக்கிட்டீங்க. தோத்திரம். இப்போது உங்களுடைய இருதயம் எப்படி இல்லை? உத்தமமாக இல்லை. என்ன உத்தமமா இல்ல? 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அக்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரனாய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல். உத்தம இருதயம் என்றால் என்ன? டிபெண்டன்ஸ் அப்பான் காட். டிபெண்டன்ஸ் அப்பான் காட். அதான் உத்தம இருதயம். நீ உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினாலே சீரிய ராஜாவின் ராணுவம் அது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரைகளும் உள்ள எத்தியோப்பியரும் அரபியரும் மகாசேனமாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டு போதோவெனில் அவர்களை உமது கையிலே ஒப்பு கொடுத்தார். உத்தம இருதயம் என்றால் என்ன? பதில் சொல்லுங்கள். கர்த்தரையே சார்ந்து கொள்வது. சொல்லுங்க. கர்த்தரை சார்ந்து கொள்வதல்ல, கர்த்தரையே சார்ந்து கொள்வது. இந்த ஆசாவின் ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தரை சார்ந்து கொண்டார். கர்த்தரை சார்ந்து கொண்டார். இதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் இவர் என்ன பண்ணார் தெரியுமா? 14:11 ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலமற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான அந்த கூட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்தோ. கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இப்போ ஒரு யுத்தம் வந்திருக்கு, உண்மையே சார்ந்து இருக்கிறோம். அவ்வளவுதாங்க. ஒரு 10 நிமிடத்துக்குள்ள இவங்கிட்ட 3 லட்சம் வீரர்கள் இருக்காங்க. எதிரி 10 லட்சம் வீரர்களோட வந்தான். பட்டாசு வெடிச்சா புகை கிளம்புற மாதிரி இந்த 3 லட்சம் என்ற சிறிய கூட்டத்தை வைத்து 10 லட்சம் என்ற பெரிய கூட்டத்தை கர்த்தர் ஃபுட்பால் விளையாண்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க மகளா. அல்லேலூயா. எப்படி ஜெயம்? நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம். ரெண்டாவது ஒரு ராஜா வராரு யுத்தத்துக்கு. இப்ப சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்துக்கு ஆலயத்தில் உள்ள வெள்ளியையும் பொன்னையும் காணிக்க பொருள் எடுத்து அவனுக்கு கொடுத்து, பிளீஸ் என்னை காப்பாற்று. இப்பதான் தீர்க்கதை சொல்றாரு. நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போது உமக்கு ஆண்டவர் ஜெயம் தந்தார். இப்ப ஏன் மனுஷரை சார்ந்து கொண்டீர்? இப்ப உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தமது வல்லமையை விளங்க பண்ணபடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும், இந்த சபை எங்கும். ஓ பிரதர், உங்க இருதயம் கர்த்தரை சார்ந்து கொண்ட இருதயமா. எந்த பிரச்சனையா இருந்தாலும், வியாதியா, நோயா, வர வேண்டிய பணம் வரலையா, தொழில் முடக்கமா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, கணவன் மனைவி சண்டையா, பிள்ளைகள் மண்டா இருக்குதா, சொன்னா கேட்க மாட்டேங்குதா, ஓ வாழ்க்கை முழுது யுத்தம் தானா,
வாழ்க்கை நரகமா இருக்குதா? பிரதர், இன்னைக்கு ஆண்டவற்றை முழங்கால் போட்டு அழுவீங்களா? ஆண்டவரே, என் இருதயம் உம்மை சார்ந்து கொள்ளட்டும். கரங்களை வந்து எல்லையிலே சொல்லுங்க. பலமுள்ளவன் பலம் மற்றவன், ஓ பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், என் தேவனுக்கு லேசான காரியம். இந்த யங் ரூலர் ஐஸ்வர்யத்தை சார்ந்தான். ஆண்டு சொன்னாரு, என்னுடைய கிருபை, என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அபிஷேகம், என்னுடைய மேன்மை உனக்கு கிடையாதுப்பா. இதயத்தை தூக்கி அது மேல வைக்கிறத எடுத்து யார் மேல வை? என் மேல. அப்பொழுது நான் எல்லாவற்றுக்கும் போதுமானவன். ரெடி முழக்கம் போல இல்லையில சொல்லுங்க. கேன்சர் நோய் வந்துட்டுங்க, ஐஸ்வர்யம் காப்பாத்துமா? இயேசு காப்பாத்துவார? சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்ணி 10 பைசா மாத்திரோட சாப்பிடாம பிளட் கேன்சர் சோமா இருக்கிறது, பிரைன் டியூமர் சோமா இருக்கிறது, கர்ப்பப்பை கேன்சர் சோமா இருக்கிறது, மலட்டு கற்பதும் அற்புதம் நடந்திருக்கிறது. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள்! கர்த்தரை சார்ந்து கொண்டோமானால் அற்புதம் நடக்கும். மற்றபடி பணத்தை நாம் சார்ந்து கொள்ள கூடாது. இரண்டாவது, மனிதர்களை சார்ந்து கொள்ள கூடாது. எல்லாம் ஏங்க வரீங்க? இன்னைக்கு நாம் செய்கிற பெரிய தப்பு அதான். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறவர் அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உங்க இருதயம் உத்தம இருதயமா இருக்குமானா ஐஸ்வர்யத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, மனிதரை சார்ந்து கொள்ளக்கூடாது. மூன்றாவதாக, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1-2 வசனம் படிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கே தேவகுமாரர்கள் செய்கிற அல்லது அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அழகை சார்ந்து கொள்கிறார்கள். பொல்லாத உலகம். என்ன உலகம்? 21ஆம் நூற்றாண்டு என்ன உலகம்? இப்போ அழகு இல்லாதவங்களே கிடையாது. காரணம் என்ன வந்திருக்கு? அழகு நிலையா. ஆண்களுக்கு தான் முடிவெட்டுற கடைனா இப்போ பெண்களுக்கு தான் நிறைய கடை. அதுகளுக்கு முடிவெட்டுற கடைன்னு போட மாட்டாங்க. என்ன கடை? என்ன கடை? தமிழில் சொல்லுங்க, அழகு நிலையம். இங்கிலீஷில் சொல்லுங்க, பியூட்டி பார்லர். நேச்சுரல்ஸ். என்னது? சாதாரண கடைக்கு போனால் 40 ரூபா முடி வெட்டு, அங்கே போனால் 200 ரூபா. அங்கேயும் கத்திரிக்கோலை வச்சு தான் வெட்டினாங்க. இங்கே உள்ளவன் அது பார்த்து சார் போதுமா சார் இவ்வளோ குறைச்சது போதுமா சார்னு கேட்குறாரு. அவர் கேட்கவே மாட்டேங்கார், பேசவே மாட்டேங்கார். ஆமாம், தோதிரா லேசாக நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு போயிட்டு வாங்க சாருங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த மாதம் போவோம். நல்லா வெட்டிவிட்டா 3 மாதத்துக்கு போக வேண்டியது இல்லை. யோதிரா அழகு பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இதயம் எதில் ஏமாறுது? அழகில் ஏமாறுது. இந்த தேவகுமாரர் சேத்தின் சந்ததி, தேவ தூதர்கள் அல்ல, தேவதூதர்கள் ஒரு பெண்ணோடு வாழ முடியாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இன்னைக்கு சில பெந்தைகோஸ்து சபையை தப்பாக வியாக்கியானம் பண்ணுறாங்க. இவர்களை தேவ தூதர்கள் என்றும் மனுஷகுமாரத்திகள்னா நாம் என்றும் போதிக்கிறார்கள். தப்பு. தேவ தூதர்கள் மனிதர்கள் அல்ல. ஆமா, ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்வது போல கணவன் மனைவியாக வாழ தேவ தூதர்களால் முடியாது. ஆண்டவர் இயேசுவே சொன்னார், உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. காரணம், தேவதூதர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அவர்கள் ஆணாக இருந்தால் அல்லவா ஒரு பெண் மேல ஆசை வரும், ஒரு பெண்ணாக இருந்தல்லவா ஒரு ஆண் மேல கவர்ச்சி வரும். நோ, அவள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அவர்கள் தேவ தூதர்கள். அவளுக்கு எலும்பு கிடையாது, அவளுக்கு ரத்தமும் கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவதூதர்களுக்கு என்ன கிடையாது? எலும்பு கிடையாது, அப்புறம் ரத்தமும் கிடையாதுங்க. ஆகவே தப்பான உபதேசத்தை கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க. தேவகுமாரர் என்றால் கர்த்தரை தொழுது கொள்கிற விசுவாசிகளின் கூட்டம், சேத்தின் சந்ததி. மனுஷ குமாரத்திகள் என்றால் காயினின் சந்ததி.
ஆகவே இந்த விசுவாசிகள் உலகத்துக்குள்ள இருக்கிற அவிசுவாசிகளை பார்த்தாங்க. இவங்க கண்ணுக்கு என்ன தெரியுது? அழகா தெரியுது. காரணம் அவங்க நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டிருக்காங்கல்ல. இந்த தேவகுமாரனுக்கு மனுஷகுமாரத்தில் அழகா தெரிஞ்ச காரணம் அவங்க நிறைய டெக்கரேட்டிவா பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி அட்ராக்ஷனா இருந்தாங்க. பாருங்க, இப்பொழுது இவர்கள் தங்கள் இதயத்தை எது மேல வச்சாங்க? அழகின் மேல் வைத்தார்கள் அல்லது பெண்கள் மேல் வைத்தார்கள். அநேகருடைய பிரச்சனை இதுதான். ஆமா, உத்தம இருதயத்தை இழந்து போறாங்க. அதுக்கப்புறம் தோத்திரம் 3 நாள் உபாசம் போடுறோம், 40 நாள் உபாசம் போடுறோம். பிரதர், நீ எத்தனை நாள் உபாசம் போட்டாலும் சரி, இதயத்தை சேஞ்ச் பண்ண. உன் இதயம் என்ன இதயமா மாறணும்? உத்தம இருதயம். ஆமா, அழகின் மேல் உன் இதயம் சார்ந்திருக்கிறது. அந்த இதயத்தை தூக்கி என் மேலவை. கீழே படிங்க 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவது இல்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போற நாட்கள் 120 வருஷம். 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம். இதயம் சரியில்லை. ஏன் தேவகுமாரர்கள் இப்படி போயிட்டாங்க? இருதயம் அழக சார்ந்திருக்கிறது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காய் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். 8ஆம் வசனம். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். அப்ப நோவா அழகுல மயங்கிறவன் கிடையாது, அழகுல கண்ணை பதிக்கிறவன் கிடையாது. அவன் உத்தமன். அவன் இருதயம் உத்தம இருதயம். அவனும் அவனுடைய குமாரர்கள் 3 பேரும் அழகுக்கு மயங்கல, பெண்ணுக்கு மயங்கல. இதை யாரை பார்த்துக்கிட்டு இருக்கு? தன் காலத்தில் ஜீவித்தவர்களுக்குள்ளேனா இப்படி ஆவியானவரை துக்கப்படுத்துகிற அந்த சந்ததியின் மத்தியிலே இவருடைய இருதயம் உத்தமமான இருதயம், உத்தமமான இருதயம். இன்னொரு வசனம் படிங்க. ஸ்தோத்திரம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு நீதிமானாக்கட்டேன். இந்த சந்ததியில். அந்த சந்ததி எது? அழகின் மேல் இதயத்தை பதித்த சந்ததி. ஆமா, அவர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? இதயத்தை யார் மேல வச்சிருந்தாங்க? அழகு மேல. பிரதர், இதான் ஆசீர்வாதத்துக்கு தடை. இதான் இருதயம் உத்தமமா அல்ல. இன்றைக்கு நாம் ஒரு மனந்திரூபமாக, ஆண்டவரே என் இருதயம் அழகின் மேல் சாரக்கூடாது, ஒரு ஸ்திரீயின் மேல அல்லது ஒரு ஆணின் மேல என் இருதயம் சார்ந்திருக்க கூடாது. என் இருதயம் யாரை சேர வேண்டும்? Depend upon God, God only. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுமகளா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயத்தை குறித்து உபாகமத்துக்கு வாங்க. இப்போ ஒரு வசனம் படிச்சுட்டு உபாகமத்துக்கு போ. உபாகமம் 31:21. பின் வசனம் படிங்க. பாதியிலிருந்து. நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னதென்று. இந்த வசனம் தான் மனப்பாட வசனம். உங்களுக்கு பெரிய வசனம். பாதியிலிருந்து கோடு போட்டு மனப்பாடம் பண்ணுங்க. நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கிற எண்ணம் இன்னதென்று நான் அறிவேன். கதை சொல்ல காருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. காரை கொடுக்கத்தான் போறேன், ஆனா கொடுத்த உடனே அந்த கார் எங்க நிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். கோடி வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். கோடியை கொடுக்கத்தான் போறேன். கோடி கிடைச்ச பிற்பாடு அவங்க எங்க போய் நிக்க போறாங்க அது எனக்கு தெரியும். பிள்ளை வேண்டும் என்று கேட்கிறார்கள். நான் கொடுக்கத்தான் போகிறேன். அது கிடைத்த பிற்பாடு அவர்கள் என்ன செய்வாங்க என்று அவர்கள் எண்ணம் எப்படிப்பட்டது என்று இப்பொழுதே எனக்கு தெரியும் என்று கத்த சொல்ற. கவனிக்கிறீங்களா? நம்முடைய தேவன் சர்வ ஞானி. ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு ஜெபம் பண்றீங்க, ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு காத்திருக்கிறீங்க, ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு உபாசிக்கிறீங்க. கொடுக்கத்தான் போறாரு. அவர் சொல்றாரு, கொடுக்கத்தான் போறேன், ஆனா கொடுத்த பிற்பாடு அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு இப்பொழுதே எனக்கு அவருடைய எண்ணத்தை நான் அறிவேன். அவருடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம்? மீண்டும் உபாகமம் 8:2 வாங்க. உபாகமம் 8:2 வாங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் பின் வசனத்தில் படிங்க. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி. இவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? ஸ்தோத்திரம்.
10ஆம் வசனம் படிங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காய் அவரை ஸ்தோத்தரிக்க கடவா. 12ஆம் வசனம். நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாய் வெள்ளியும் பொண்ணு உனக்கு பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடைய கூடாது. 17ஆம் வசனத்தில் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததுன்னு நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. பிரதர், இவங்க இருதயத்தை அறிஞ்சு முன்னாடியே சொல்ல, இன்னும் கானான் தேசத்துல போல, ஆனால் கொண்டு போதான் போறேன். போன விற்பாடு உன் எண்ணம் என்ன செய்யும்னு இப்பவே எனக்கு தெரியும். போய் சேர்ந்த விற்பாடு சொல்லுவாங்களா, எல்லாம் யார் செஞ்சது? ஏன் திறமை, ஏன் கெட்டிக்காரத்தனம், ஏன் புத்திசாலித்தனம். பாத்தியா நான் யார் தெரியுமா? வீரபாண்டிய கட்டவனுடைய வழிவந்த பேரனாக்கும், வெள்ளையத்தேவன் வம்சத்திலே வந்த வீரனாக்கும். இப்படி நீ சொல்வாய் என்று முன்னமே எனக்கு தெரியும். கர்த்தர் சொல்றார். கடைசியில சுயம், நம்முடைய இருதயம் யாரை சாரக்கூடாது? ஒன்று, ஐஸ்வர்யத்தை சார்ந்திருக்க கூடாது, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். 2, மனிதர்களை சார்ந்து கொள்ளக்கூடாது, கர்த்தரையே சார்ந்திருக்க நம்முடைய இருதயம், அதான் உத்தம இருதயம். 3வதாக அழகை சார்ந்திருக்க கூடாது, நம்முடைய இருதயம் கர்த்தரையே சார்ந்திருக்கணும். கடைசியாக 4வதாக நம்மையும் சார்ந்திருக்க கூடாது. ஆண்டவரே, இந்த கானான் தேசம் நீங்க கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். வீட்டில் போய் சொல்லுங்க, உங்க வீட்டை பார்த்து, ஆண்டவரே நீங்க கட்டி கொடுத்தீங்க, உங்களுக்காக ஸ்தோத்திரம். புல்லட்ல ஏறி உட்கார்ந்துட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குதிரைய நீங்க தான் கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மனைவி புத்திசாலி, குடும்பத்தை கட்டுறா, என் கெட்டிக்காரத்தனத்தில் இதை நான் கண்டுபிடிச்சிடல. கர்த்தாவே, நீங்க கொடுத்த நல்ல மனைவிக்காய் ஸ்தோத்திரம், நீங்க கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீங்க கொடுத்த நல்ல தேசத்துக்காய். எத்தனை பேர் நல்ல தேசம் நல்ல தேசம் ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க? அப்படி சொல்ற இருதயம் உத்தம இருதயம். இப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஜெபத்தோட முழங்கால் போட போறோம். ஆண்டவரே, என் இருதயத்தை அறிகிறவன், இருதயத்தை புடமிட்டு பார்க்கிறவன், இன்றைக்கு என் இருதயத்தை உத்தம இருதயமாய் மாற்ற ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க முழங்கால் போடுங்க. ஜெபத்தினால் சாத்தான் ஓடி போவா, ஜெபத்தினால் எதிர்ப்புகள் மறைகின்றன, ஜெபிப்போம் கொடுப்போம் விரைந்து செயல். கைகளை தட்டி பாடும். ஓ, ஜெபிப்போம் கொடுப்போம் விரைந்து செயல்படுவோம், ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காக ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம், ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம், ஜெபம் செய்திடுவோம். தேங்க்யூ லார்ட். கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காக ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம், ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம், ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம், ஜெபிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைக்காக கர்த்தர் இன்று செய்கிறார், கர்த்தர் இப்பொழுது செய்கிறார். புத்தி கெட்டாத காரியம், கிரகிக்க முடியாத காரியம், அதிசயம் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, வியாதிகள் சுகமடைகிறது, மலட்டு கற்பங்கள் சுகமடைகிறது, விழுந்து போகிற கற்பங்கள் சுகமடைகிறது, சாபங்கள் விலகுகிறது, தாயின் மூலமாய் வந்த சாபம் விலகுகிறது, தகப்பன் மூலம் வந்த சாபம் விலகுகிறது, பாவத்தால் வந்த சாபம் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால்
நாமத்தினால் வியாதி சுகமடைகிறது, நோய்கள் சுகமடைகிறது, கேன்சர் சுகமடைகிறது, எய்ட்ஸ் சுகமடைகிறது, கட்டிகள் விலகுகிறது, கட்டிகள் மறைகிறது. In the name of Jesus, in the name of Jesus, by the blood of Jesus, துன்பங்கள் மாறுவதாக, துன்பங்கள் மாறுவதாக, சிறையின் கதவு திறக்கப்படுவதாக, சிறைச்சாலை கதவு திறக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, பொருளாதார அற்புதம் நடப்பதாக, பொருள் செல்வம் வருவதாக, கடன் பாரம் மாறுவதாக, நிந்தைக்கு பதிலாக எண்ணத்தனையான பலன் வருவதாக. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். துன்பங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், துன்பங்கள் விலகட்டும். ஓ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கிரகிக்க முடியாத காரியம், ஆராய்ந்த முடியாத பெரிய காரியம். நல்ல ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் பாத்திரவாட்டிகளா என்று எங்களை மாற்றிவிட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த 5 சத்தியத்தின்படி முழு சபையும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் தேவனுடைய சமாதானத்துக்கும் பாத்திரவான்களா ஜீவிப்பார்களாக. உள்ளம் நிறைந்து வாழ்த்துகிறோம். கிருபை பெருகட்டும். இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக 1000 குடும்பங்களை கத்த தாருங்கப்பா, ஆத்துமாக்களை தாருங்கப்பா, கட்டுகளை அவிழுங்கப்பா, சிறையை திறந்து விடுங்கப்பா. முச்சந்தியில் கட்டப்பட்ட கழுத கர்த்தருக்கு வேண்டும், கர்த்தருக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும், தேவனுக்கு வேண்டும். கட்ட அவிழ்ப்பீராக, கட்ட அவிழ்ப்பீராக. எல்லா சாப கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், நோயின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், பலவீனத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். முடியாத வியாதிகள், தீராத நோய்கள், மாத்திரைகளால் மருந்துகளால் குணமாக்க முடியாத இந்த பயங்கரமான டிசீஸ்கள் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கட்டு அவிழ்க்கப்படுவதாக. கர்த்தரே ஜெயம் தருகிறவர், கர்த்தரே ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.